அல் பதாவு உல் பயான், பயான் பண்ணுவது, ஷோபத்தானி மின நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய 2 அடையாளம் அப்படின்னு வருகிறது. அப்போ வந்து பேசுவது, ரொம்ப பேசுறது நயவஞ்சகத்தின் அடையாளம் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அது சரியான ஹதீஸ் தானா? அது சரின்னு சொன்னோம்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். பயான் பண்ணுறாரு ஒரு மேடையில் 2 மணி நேரம் ஒருத்தர் பயான், இப்போ நானே 2 மணி நேரம் லைவ் பண்ணுறேன், இப்போ நானும் அதில் வந்துடுவேன்ல. நான்டா எனக்கா சொல்ல, இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லாருமே, இந்த மாதிரி தாவா செய்யக்கூடிய எல்லாருமே அதில் வந்துடுவாங்களா இல்லையா? அதனால தான் அந்த கேள்வி அவர் கேட்குறார். முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, வேறு நூல்களில் வரக்கூடிய ஹதீஸாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், அபு உமாமா அல் பாஹிலி என்ற ஒரு சஹாபி இதை அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹஸ்ஸான் பின் அத்தியா என்பவர் அறிவிக்கிறார். ஒருத்தர் ஒருத்தர் அறிவிக்கிறதா இருந்தால் அவங்க 2 பேரும் ஏக காலத்தில் வாழ்ந்திருக்கணும், சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும், செவியுற்று இருக்கணும். ஆனால் இந்த ஹஸ்ஸான் என்பவர் அபு உமாமாவுக்கு மத்தியில் எந்த சந்திப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்னு ஹிப்பான் இவரை பற்றி சொல்லும்பொழுது, ஹஸ்ஸானை பற்றி சொல்லும் பொழுது, அத்பாய் தாபியின், இவர் தபா தாபியனில் உள்ளவருங்கிறார். தாபியின்னா தான் சஹாபியை பார்த்துருப்பார். இவர் எந்த ஜெனரேஷனில் வர்றாருன்னு கேட்டால் ஃபி தபக்கத்தி அத்பாய் தாபியின், தபா தாபியன்கள், அதாவது ரசூல்லாவை பார்த்த சமுதாயத்துக்கு பேர் சஹாபி, அந்த சஹாபாக்களை பார்த்த சமுதாயத்துக்கு பேர் தாபி, அந்த தாபியன்களை பார்த்த சமுதாயத்துக்கு பேர் தபு தாபி. இவரை வந்து ஹஸ்ஸான் எதில் வர்றாருன்னு கேட்டால் தாபியனில் நேரடியாக அபு உமாமா பார்த்துருந்தாருன்னு வைங்க, அவர் தாபியனில் சொல்லியிருப்பாங்க. இவர் எந்த சஹாபியும் பார்த்ததில்லை. அதனால தான் இவர் எந்த பட்டியலில் வர்றாரு, தபு தாபியில் இருக்கிறார். அதனால வந்து எந்த ஒரு சஹாபிகிட்டையும், இந்த அபு உமாமாட்ட மட்டுமில்லை, ஹஸ்ஸான் என்பவர் வந்து எந்த சஹாபிகிட்ட கேட்டதாக வந்தாலும் அது இடையில் ஆள் விடுபட்டிருக்குது, இவர் கேட்டிருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த அதிகம் பேசுவதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் இல்லை. யார் வந்து யாரிடம் அறிவிக்கிறாரோ அவரை இவர் சந்தித்தது கிடையாது, காலத்தால் கூட பிந்தி இருக்கிறாரு. அவரை மாத்திரமில்லை, ஒரு சஹாபியும் பார்க்காத பிற்காலத்தில் வந்த ஒருத்தர் சஹாபி சொன்னதை அப்படி அறிவிப்பார். அதனால பேசுவது ரொம்ப கொஞ்சம்ங்கிறதெல்லாம் அப்படி வருமா? முதல்ல பேசிங்கிறது ரொம்ப பேசினா கெட்டவங்க அப்படியா? பேச்சு என்பது தேவைக்கு உள்ளது. நல்லதை பேசினா நல்லவன், கெட்டதை பேசினா கெட்டன்னு சொல்லணுமே தவிர சில விஷயங்களை வந்து ரொம்ப நேரமே சொல்ல வேண்டி இருக்கும். பேச்சு தான் நிஃபாக்குக்கு அடையாளம், முனாஃபிக்தனத்துக்கு அடையாளம்ன்ற சொல்லுவாங்களா? விவரமாக பேசணுன்ட்டு ஏன் பேசினாலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். விவரமாக பேசணும்னு வந்துட்டாலே என்ன இருக்குது, அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த கருத்து இஸ்லாத்துக்கு உடன்பாடான கருத்து அடிப்படையிலையும் இது உடன்பாடானது கிடையாது. அப்படி அது போக வந்து இதுவும் சரியில்லை, இது சொன்னதும் சரியில்லை.